ربي زدني علما اللهم إني أسألك علما نافعا ورزقا حلالا طيبا وعملا متقبلا. வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக கருவிலே கால் பதித்த நாள் முதல் உங்களோடு பேராசிரியராக பேசிக் கொண்டிருக்கின்ற இத்தருணம் வரை கூடவே அவர்களுடைய பிரார்த்தனையும் ஹலாலான உழைப்பினையும் தந்து சொரிந்து கொண்டிருந்த என்னுடைய தாய் தந்தையர்களை நினைவு கூறியவனாக அல்லாஹும் மகபிருல்லாஹும் வரஹம். இந்த நிகழ்வில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பெபல்ஸ் நிறுவனத்தினுடைய CEO MS இன்சாப் அவர்களே, அதே போன்ற இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் பேராசிரியர் கலாநிதி MM ஃபாசில், கலை கலாச்சார பீடத்தினுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி அவர்களே, அதே போன்று மற்றும் ஒரு அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற கணக்கியல் துறையினுடைய முகாமைத்துவ பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் MM சிராஜ் அவர்களே, ஏனைய அதிதிகளே, பெபல்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, அவர்களை பெற்றெடுத்த மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்புகணிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாக இந்நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக CEO அவர்களுக்கும் அவருடைய ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி தெரிவித்தனாக இந்த நிகழ்வினை அழகான முறையிலே இதுவரையிலும் இன்னும் சிறப்பான முறையிலே வடிவமைத்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறியவனாக, நான் ஒரு பேச்சாளராக அன்றி நானும் ஒரு பெற்றாராக, நானும் உங்களை போன்ற ஒரு ஆணவராக இருந்தால் ஒரு பேச்சாளர் என்ன விடயங்களை நீங்கள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீங்களோ அந்த எதிர்பார்ப்பிற்கு எந்த விதத்திலும் களங்கம் இல்லாமல் நான் ஒரு பெற்றாராக பேசுவதாக அல்லது பேசுவதற்கு எண்ணி என்னுடைய பேச்சை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அடிப்படையிலே அமைப்பதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டவனாக, பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது பாடசாலை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பல வகைப்பட்ட முறையிலே அவர்களுக்கான ஊக்கப்படுத்தல் பேச்சுகளை பேச முடியும். ஆனால் உங்களை போன்ற பெற்றோர்கள் தாங்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய முதலாவது அறுவடையினை கண் குளிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் தங்களுடைய பிள்ளைகளை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய பெறுபவர்களை அல்லது முதலாவது பெறுபவர்களை கண்டுகளிக்கின்ற ஆனந்தத்தில் இருக்கின்ற நீங்கள் தொடர்ந்து அவர்களை கண்குளிர்ச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் நான் 2 விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். முதலாவது விடயம், உங்களுடைய குழந்தைகள் அழகான முறையிலே பாடினார்கள், பேசினார்கள், அழகான முறையிலே எக்ஸ்பெரிமெண்டல் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இதைவிட சிறந்தவர்களாக இந்த மண்ணிலே பெயர் சொல்லக்கூடியவர்களாக இறைவன் ஆக்கித்தர வேண்டுமாக இருந்தால் உங்கள் மீது 2 கடமைகள் காணப்படுகின்றது. அந்த 2 கடமைகளையும் கச்சிதமான முறையிலே நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் அவர்களும் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இறைவன் ஆக்கி தருவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதலாவது விடயம், உங்களுடைய குழந்தைகளை எந்த ஒரு குழந்தைகளோடும் ஒப்பிடக்கூடாது. முதலாவது விடயம், எங்களுடைய குழந்தைகளை எந்த ஒரு குழந்தைகளும் ஒப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை அழகான முறையிலே ஆங்கிலம் கற்கின்றதோ அல்லது அந்த குழந்தை அழகான முறையிலே மேத்ஸிலே 100 மார்க்ஸ் எடுக்கின்றது என்றோ அல்லது அந்த குழந்தை சயின்ஸிலே 97 மார்க்ஸ் எடுக்கின்றது என்றோ அல்லது அந்த குழந்தை அழகான முறையிலே பாடுகிறது என்றோ படிக்கிறது என்றோ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடக்கூடாது. அவர் ஒப்பிடுகின்ற போது உங்களுடைய குழந்தைகளை நீங்களாகவே அந்த குழந்தைகளிலே குறைபாடுகளை காணுகின்றீர்கள். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு குழந்தைகளும் உங்களை பார்த்தோ அல்லது என்னை பார்த்தோ நீங்கள் அந்த பிள்ளையினுடைய உமாவை போல் இல்லை என்றோ அல்லது நீங்கள் அந்த பிள்ளையினுடைய பாப்பாவை போல் இல்லை என்றோ எந்த ஒரு குழந்தையும் உங்களை பார்த்து குறை கூறாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் துருவி குறைகளை கண்டு எங்களுக்குள்ளேயே எங்களுடைய குழந்தைகளுடைய அறிவு மட்டங்களை மட்டம் தட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இறைவன் அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய பெற்றோர்களிடையே என்ன நிறைகள் காணப்படுகிறதோ அந்த குறை நிறைகளை வெறுமனே அல்லாமல் 100% அப்படியே பொருந்தி எங்களுடைய தாய் தந்தையர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அறிவையும் ஞானத்தையும் பக்குவத்தையும் அந்த சிறார்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் மாத்திரம் அந்த குழந்தைகளிலே நாங்கள் குறை காண்போமாக இருந்தால் எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை இருள்மயமான ஒரு வாழ்க்கையாக ஆக்கின்ற பெற்றோர்களாக துப்பாக்கிய பெற்றோர்களாகத்தான் நாங்கள்
குழந்தைகளை தட்டி கொடுத்த பெற்றோர்களாக இருக்க மாட்டோம். ஆகவே முதலாவதாக நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அவர்களை குறை காணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இலங்கையிலே எங்களுடைய குழந்தைகளை அதிகமான முறையிலே இலங்கையிலே குறைவாக காணப்படும். ஆனால் இந்தியா, மலேசியா, சைனா, ஏனைய மேற்கத்திய நாடுகளிலே போவீர்களாக இருந்தால் அதிகமான குழந்தைகள் காப்பகங்களிலே அல்லது டிசேபிள் நிறுவனங்களிலே இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் ஒருவேளை ஒழுங்கான முறையிலே சாப்பிடுவார்களா? அந்த குழந்தைகள் ஒழுங்கான முறையிலே தன்னுடைய கடன்களை முடிப்பார்களா? ஒழுங்கான முறையிலே அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் என்று கூப்பிட மாட்டார்களா என்று அங்கலாய்க்கின்ற பல காப்பகங்களுக்கு நாங்கள் சென்று பார்த்தால் தெரியும். இறைவன் எங்களுடைய குழந்தைகளை என்ன அழகான முறையிலே கைகளோடும் கால்களோடும் புத்தியோடும் புத்தி கூர்மைகளோடும் இறைவன் படைத்திருக்கின்றான் என்ற பெருமையினை நாங்கள் அடைவோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை ஒப்பிட்டு எங்களுடைய குழந்தைகளை மட்டம் தட்டக்கூடாது. ஏனென்றால் அராபிய பழமொழி ஒன்று கூறுகின்றது, லா துகாரின் அபுனா அகபி அபுனா இல் ஆஹரீன் வஹாசதன் மினல் அகாரிபி வல் அர்ஹாமி என்று ஒரு அராபிய பழமொழி ஒன்று காணப்படுகிறது. அந்த அராபிய பழமொழி சென்று சொல்லுகின்றது என்றால் உங்களுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய உறவினர்களோடு அல்லது உறவினர்களுடைய குழந்தைகளோடு ஒப்பிடக்கூடாது என்ற அராபிய பழமொழி ஒன்று காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், நான் என்னை பற்றி கூறவில்லை, நான் உண்மையிலேயே நான் அனுபவித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். நான் படிக்கின்ற போது என்னோடு 2 வருடங்கள் குறைந்த என்னுடைய பக்கத்து வீட்டு பொடியன் ஒன்று படித்துக் கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நான் அந்நேரம் அவ்வளவு பெரிய துடிப்பான அந்த மாணவன் மிகவும் ஆக்டிவ், துடிப்பான மாணவனாகவும் திறமையானவனாகவும் இருந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய தாய், அவருடைய தகப்பனும் என்னுடைய உம்மாவை பார்த்து சொல்லுவார்கள், நாசர் துடிப்பான ஆள் அல்ல, என்னுடைய மகன் மிகவும் துடிப்பானவன், என்னுடைய மகன் சிறப்பான முறையிலே பாடசாலையிலே 1வது 2வது வரக்கூடிய மாணவன் என்று என்னுடைய உம்மாவை பார்த்து அந்த தாயின் தகப்பனும் சொன்ன போது 1986ஆம் ஆண்டு இந்த மண்ணினுடைய நான் இன்னும் மதிக்கின்ற ஆசிரியர் திலகம் காலஞ்சென்ற எம்ஏ அயாத்தி பாபா அவர்கள் கணக்கியல் ஆசிரியர், அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய உம்மாவை பார்த்து சொன்னார், இதுகளுக்கெல்லாம் நீங்கள் தயங்கக்கூடாது. இந்த ஓட்டமாவடியிலே ஒரு சிறந்த ஒரு பதவியை அலங்கரித்து உங்களுக்கு பெருமையை தேடி கொடுப்பானாக இருந்தால் அது நாசனாகத்தான் இருக்கும் என்று காலஞ்சென்ற எம்ஏ ஹயாத்தி பாபா என்ற ஒரு அக்கரைப்பட்டை சேர்ந்த ஒரு கணக்கியல் ஆசிரியர் கூறிய அந்த கருத்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் யாரை ஒப்பிடக்கூடாது. ஆனால் அந்த மாணவன் உயர பரீட்சையிலே சித்தியடைந்து இன்று கொழும்பிலே ஒரு பிரைவேட் நிறுவனத்திலே ஒரு கணக்கியல் எழுது வினைஞராக இதுவரை தொழில் செய்கின்றார். ஆகவே எங்களுடைய குழந்தைகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒப்பிடக்கூடாது. இறைவன் அவர்களுக்கான திறமைகளை ஒவ்வொரு ரூபத்திலும் ஒவ்வொரு வழிகளிலும் கொடுத்திருக்கின்றான். எனவேதான் எங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை தூக்கி பிடித்து தொடர்ந்து இன்று காணுகின்ற அறுவடை போல் என்றும் அவர்களுடைய அறுவடைகள் உங்களுடைய மனதை அலங்கரிக்கக்கூடியதாக, உங்களுடைய மனதை மகிழ்ச்சி அடையக்கூடியதாக, உங்களுடைய மனதோடு சங்கமிக்கின்ற குழந்தைகளாக நீங்கள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் காண வேண்டுமாக இருந்தால் அவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது என்ற முதலாவது வேண்டுகோளினை விடுக்கின்றேன். 2வது விடயம், உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற போது ஆசிரியர்களை விட பெற்றோர்களாகிய நாங்கள் தான் எங்களுடைய குழந்தைகளை அழகான முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான கல்வியினை ஆசிரியர்களிடம் படிக்கின்ற ஆசிரியர்களிடம் படிக்கின்ற பிள்ளைகளை விட பெற்றோர்களிடம் படிக்கின்ற பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே பர்சனாலிட்டி அல்லது ஆளுமை கூடிய பிள்ளைகளாகவும் மன வளர்ச்சி கூடிய பிள்ளைகளாகவும் பெற்றோர்களிடம் படிக்கின்ற பிள்ளைகள் தான் முதலாவது நிலைமையினை அடைகின்றார்கள் என்று உலக உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதை நாங்கள் ஆசிரியர்களிடம் மாத்திரம் அனுப்பிவிட்டு எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. எங்களுடைய குழந்தைகளோடு அதிகமான நேரத்தினை செலவழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நடக்கின்ற நிகழ்வுகளில் இருக்கின்ற பெற்றோர்கள், அதிகமான பெற்றோர்கள் படித்தவர்கள், அந்நேரம் அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் அவ்வாறு படிக்கவில்லை. அதிகமான பட்டதாரிகளாகவும் அல்லது பயோ மேத்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மேத்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் படித்த ஸ்ட்ரீம் படித்த பெற்றோர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அதிகமான நேரத்தை அந்த குழந்தைகளோடு
செலவழித்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறார் இருந்தால் அந்த குழந்தைகளை நிச்சயமாக நீங்கள் சிறந்தவர்களாக காண முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு தாயினுடைய ஒரு தந்தையினுடைய அரவணைப்பும் ஒரு தகப்பனுடைய கலாலான உழைப்பும் தான் இந்த உலகத்திலே அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அல்லது நான் முஸ்லிமாக இருந்தாலும் சரி அவர்களை உயர்த்தியது அந்த தகப்பனுடைய அரவணைப்பும் அந்த தாயினுடைய துஆவும் தான். ஏனென்று சொன்னால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும் சரி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹாக இருந்தாலும் சரி, தோமஸ் அல்வா எடிசனாக இருந்தாலும் சரிதான், நோபல் பரிசு பெற்ற நெபனாக இருந்தாலும் சரிதான், அவர்களை உருவாக்கியது அந்த பிள்ளைகளுடைய தாய் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு முறை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலாவுடன் கையேந்துகின்றார்கள் அவருடைய தாய். யா ரஹ்மானே, என்னுடைய மகனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு ஞானத்தையும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற அறியாமை என்ற இருளை நீக்கி ஒளிமயமான கல்வி ஞானத்தையும் என்னுடைய மகனுக்கு வழங்குவாயாக என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாய் என்னுடைய கையினை இறைவன் கட்டவில்லை. இந்த உலகம் போட்டுகின்ற ஒரு மேதையாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காணப்படுகிறார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய புகாரி ரஹ்மத்துல்லாஹியாக இருந்தாலும் சரிதான், தோமஸ் அல்வா எடிசனாக இருந்தாலும் சரிதான், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை சிறப்பான முறையிலே அலங்கரிக்கின்றதாக இருந்தால் எங்களுடைய குழந்தைகளுக்காக குறிப்பாக பெற்றோர்கள் துஆ செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்கள் ஏறத்தாழ 7 வயதாக இருக்கின்ற போது அவருடைய வீட்டிற்கு ஒரு விசிட்டர் அல்லது ஒரு யாசகர் அவருடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அவருடைய உம்மா அழகான முறையிலே இறைச்சி கறியை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறைச்சி கறி ஆக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மாணவர்களுடைய வயதுதான் இருக்கும் 7 அல்லது 8 வயது இருக்கும். அந்த இறைச்சி கறிக்குள் தவறுதலாகவோ அல்லது குறும்புத்தனமாகவோ அல்லது விளையாட்டுத்தனமாகவோ அந்த இறைச்சி கறிக்குள் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்கள் கறிச்சட்டிக்குள் மண்ணை போட்டார்கள். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிரதேசத்திலே சொல்லுகின்ற போது நாசமத்து போயிடுவாய் என்ற ஒரு வசனத்தை நாங்கள் யாராக இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்து பேசுவோம். ஆனால் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்களுடைய தாய் 2 கைகளையும் ஏந்தி இறைவனிடம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மகனை மக்கா மதீனா ஆகிய 2 பள்ளிவாசலுடைய பிரதான இமாமாக ஆக்குவாயாக என்ற ஒரு துவாவினை அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்களுடைய தாய் கேட்ட துவாவினை இறைவன் அங்கீகரித்தான். இன்று மக்கா மதீனாவினுடைய பிரதான இமாமாகவும் ஒரு ஹாபிஸாகவும் ஒரு ஹாரியாகவும் மாத்திரமன்றி அவர் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற அதிகூடிய கல்வித்தரமாகிய கலாநிதி பட்டத்தினை ஒரு டாக்டரேட் பட்டத்தினை பெற்ற ஒரு சுமந்த ஒரு மகனாக இந்த அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவருக்கான காரணம் அந்த தாயினுடைய துவா, அந்த தாயினுடைய அரவணைப்பு, அந்த தாயினுடைய பக்குவம், அந்த தாயினுடைய வழிகாட்டலை பாருங்கள். இன்று உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்களை ஒரு முறை பார்க்க மாட்டோமா? அவருடைய துவாவிலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோமா? அவருடைய தொழுகையிலே கலந்து கொள்ள மாட்டோமா என்று உலகம் முஸ்லிம்கள் முண்டியடித்துக் கொண்டிருக்கின்ற உலகம் போற்றுகின்ற நபராக டாக்டர் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கான காரணம் அந்த தாயினுடைய வளர்ப்பும் அந்த தாயினுடைய அரவணைப்பும் தான் காரணம். அதே போன்றுதான் எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் நல்ல துவாக்களை கேட்க வேண்டும், மாறாக கெட்ட துவாக்களை கேட்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, யா அல்லாஹ், நான் விருப்பம் இல்லை என்றால் இந்த மண்ணிலே என்னை தோற்கடிப்பாயாக என்று கேட்டார். அவர் பாராளுமன்ற எலெக்ஷனிலே அவர் எடுபடவில்லை. அவர் இறைவன் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அவர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் இங்கே அல்ல, வேறொரு மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம். எனவே நாங்கள் கேட்கின்ற துவாக்கள் சிறந்த துவாக்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இலங்கை உலகத்திலே முஸ்லிம்களிலே மிகவும் பிரதானமான அரபு கலையிலே தப்சீர் இலக்கியத்திலே பிரபல்யமான ஒரு நபர் தமஸ்ஹரி என்ற ஒரு இமாமும் இருக்கின்றார். அவர் சின்ன வயதிலே குருவிகளை அடைத்து குருவியினுடைய காலிலே நூலை கட்டி அந்த குறிப்பிட்ட குருவியினுடைய காலை வைக்கின்றார். அவருடைய உம்மா, அவருடைய பெற்ற தாய் சமசஹரி என்ற ஒரு இலக்கிய மேதையினுடைய தாய் சொல்லுகிறார், சின்ன வயதிலே நீ எவ்வாறு இந்த குருவியினுடைய காலை உடைத்தாயோ இறைவன் உன்னுடைய காலை உடைக்கட்டும் என்ற ஒரு நெகட்டிவான ஒரு எதிரான ஒரு வாதத்தினை அந்த குழந்தையாக இருக்கின்ற போது
சமஹ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிராக அந்த தாய் சொல்லுகின்றார். அவரை அவருடைய கட்டத்திலே இமாம் சலஃபி என்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகின்றார் அவரை பற்றி. பிற்பட்ட காலத்திலே அவர் ஒரு கால் உபாதையின் காரணமாக பிற்பட்ட காலத்திலே அவர் ஒரு காலை இழந்துதான் மரணிப்பதாக சமஹ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை அந்த நபர் எழுதுகின்றார். அந்த தாயினுடைய சகிச்ச தன்மை, அந்த தாயினுடைய எதிரான தாட்ஸ் அவரை சின்னாபின்னப்படுத்தியது என்றால் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக தொடர்ந்து கண்குளிர்ச்சியராக இருக்க வேண்டுமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடக்கூடாது. அந்த குறைந்தவர்களுக்குரிய பாதையினை இறைவன் நிச்சயமாக காட்டிக் கொடுப்பான். இரண்டாவது விடயம், எங்களை சிறப்பான குழந்தைகளாக ஆக்குகின்ற போது நாங்கள் தான் அதிகமான முறையிலே படிப்பித்து அவர்களை அரவணைக்க வேண்டும். கடைசியாக ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு பெரியாருடைய உண்மை சம்பவத்தை உண்மை சம்பவத்தை ஒரு கலந்துரையாடி நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்வேன். ரஷ்யாவிலே ஒரு மார்க்கப்பட்டுடைய இஸ்மாயில் என்ற ஒரு மார்க்கப்பட்டுடைய ஒரு நபருக்கும் அவருடைய மனைவியும் மிகவும் இஸ்லாமிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஃபேமிலியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஹிஜ்ரி 194ஆம் ஆண்டு அவர்களுக்கு இறைவன் அழகான குழந்தையினை கொடுக்கிறார். அந்த குழந்தைக்கு அவர்கள் ஆசையாக முஹம்மது என்ற பெயரை குறிப்பிடுகிறார்கள். பிற்பட்ட கால பகுதியிலே முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்று அழைக்கப்படுகிறார். சிறந்த பெரிய ஒரு வரலாறு. அவர் அன்பார்ச்சுனேட்லி அல்லது துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய 8வது வயதை அடைகின்ற போது தன்னுடைய தகப்பனை இழக்கின்றார். அதே போன்று தன்னுடைய விதவை தாயோடு அவர் வசித்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே ஏறத்தாழ 9 வயதில் தன்னுடைய 2 கண்களிலும் ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் 2 கண்களையும் இழக்கின்றார். இறைவனுடைய சோதனை. இஸ்மாயில் என்றுடைய இறக்கின்றார். அவருடைய மகனுடைய பெயர் முகமது. அந்த தாய் அழுகின்றார், யா அல்லாஹ், நான் முகமது நபியை போல என்னுடைய மகனை வளர்க்க வேண்டும், இந்த உலகத்திலே நற்பெயர் செல்ல வேண்டும் என்பதற்காக முகமது நபியுடைய பெயரை சூட்டினேன். சிறு வயதிலேயே முகமது தன்னுடைய மகனை இழந்து விட்டார் என்று. பின்னர் அவருடைய கண்ணையும் இழக்கின்றார். தொடர்ச்சியான இபாதத், தொடர்ச்சியான துஆ பிரார்த்தனை காரணமாக அந்த பிள்ளையினுடைய 2 கண்களும் இல்லாமல் ஆகின்ற சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியான பிரார்த்தனை இறைவன் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதுகின்றார். அந்த தாயினுடைய கனவிலே இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அந்த தாயை எழுப்பாட்டி, தாயே, உன்னுடைய துஆவினையும் உன்னுடைய வணக்கத்தினையும் இறைவன் அங்கீகரித்துக் கொண்டான். உன்னுடைய பிள்ளையினுடைய 2 கண் மாணிக்கத்தையும் இறைவன் மீளமைத்து கொடுத்து விட்டான், அல்லது இறைவன் அந்த கண் 2ஐயும் திரும்ப கொடுத்து விட்டான் என்று அந்த முகம்மது என்பவருடைய தாயை பார்த்து இப்ராஹிம் நபி அவர்கள் கனவிலே கூறுகின்றார்களாம். கிடுக்கிட்டு அறிந்து அந்த தாய் பார்க்கின்றார். அந்த தாய் பார்க்கின்ற போது தன்னுடைய மகன் எழும்பி ஏறத்தாழ நடுநிசி 3 அல்லது 4 மணியிலே தஹஜ்ஜத் தொழுவதற்காக இழந்த கண்ணோடு அவருடைய மகன் எழும்பி நடப்பதை அந்த இஸ்மாயிலுடைய மனைவி அல்லது முகமதினுடைய விதவை தாய் பார்க்கின்றாள். அந்த பார்க்கின்ற காட்சியை பார்க்கின்ற போது மிகவும் ஆனந்தத்திலே உச்சத்திலே அடைகின்றாள் அந்த தாய். பாருங்கள், அந்த தாயினுடைய துஆவினையும் அந்த தாயினுடைய அரவணைப்பையும், நான் முகமது என்று பெயர் வைத்தேன், உலகம் நற்பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய வாப்பாவையும் மௌத்தாக்கி விட்டாய், அவருடைய 2 கண்களையும் பிடுங்கி விட்டாய், இதற்குத்தானா நான் முகமது என பெயர் வைத்தேன் என்று அழுகிறாள், துஆ செய்கின்றாள், அரவணைக்கின்றாள், அங்கலாய்க்கின்றாள். அந்த துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் 2 கண்மணியான கண் மாணிக்கங்களை வழங்குகின்றாள். அந்த சந்தர்ப்பத்திலே தாய் மிகவும் ஆனந்தம் அடைகின்றாள். அவர் யாரும் இல்லை, அவரை கேள்விப்பட்டீர்களா என்றால், இந்த உலகத்திலே குர்ஆனுக்கு அடுத்ததாக பாவிக்கப்படுகின்ற, குர்ஆனுக்கு அடுத்ததாக உச்சரிக்கப்படுகின்ற உலக முஸ்லிம்கள் உலகத்திலே ரஷ்யாவில் வாழ்ந்தாலும் சரி, கம்போடியாவில் வாழ்ந்தாலும் சரி, அல்லது அக்கரைப்பற்றில் வாழ்ந்தாலும் சரி, உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்ற, அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற நாமமாக காணப்படுகின்ற புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்றால் எத்தனை பேருக்கு எங்களுக்கு தெரியும்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கண் தெரியாது என்பதை. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹதீஸ் கிரந்தத்தை வாசிக்கின்றார்கள் பள்ளிவாசலிலே. அது மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால், அவருடைய வெற்றிக்கு பின்னால், அவருடைய சரித்திரத்துக்கு பின்னால் உள்ள அடையாளங்களை நாங்கள் தோண்டி பார்ப்போமாக இருந்தால் அந்த தாய் தகப்பனுடைய, அந்த இஸ்மாயிலுடைய ஹலாலான உழைப்பும் அந்த தாயினுடைய அரவணைப்பும் தான்.
எனவேதான் அல்லாஹு தஆலா எங்களுடைய குழந்தை செல்வங்களையும் இந்த பெயர் போட்டுகின்ற புகாரி ரஹ்மத்துல்லாஹியாக இருந்தாலும் சரி அல்லது அப்துல் ரஹ்மான் சுதேஷாக இருந்தாலும் சரி அவ்வாறு இந்த மண்ணுக்கும் பெற்றவர்களுடைய தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பெற்றோர்களாகவும் படித்த பாடசாலைக்கு பெயர் சொல்லக்கூடிய எங்களுடைய குழந்தை செல்வங்களாகவும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி போல் பெயர் சொல்லக்கூடிய குழந்தைகளாகவும் எங்களுடைய குழந்தைகளை இறைவன் ஆக்கி அருள வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.